ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்தார், நல்லவராக இருந்தார். இந்த வருடத்தின் 4 மாதங்களை முடிக்க கிருபையாய் உதவி செய்திருக்கிறார். இதோ நம் ஒரு புதிய மாதத்திற்குள்ள அடுத்த வாரத்தில் நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தார், நம்மளை நடத்தினார், தாங்கினார், ஏந்தினார், சுமந்தார், தப்புவித்தார். நம்முடைய எல்லா காரியத்திலும் அவர் உறுதுணையாக இருந்தார். அந்த நல்ல தெய்வத்தினிடத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்பா, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கோம். ஆண்டவரே உம்மை நம்பி, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை விசுவாசித்து, ஆண்டவரே உம்முடைய கிரியைகளை விசுவாசித்து இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஒரு விசை கூட தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் இறங்கி வந்திருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. எங்கே 2-3 பேர் உம்முடைய நாமத்தினால் ஒன்றாய் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொன்ன தேவன், வாக்கு மாறாதவராய், வல்லமை நிறைந்தவராய் நீர் எங்களோடு கூட இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே எங்களை உம்முடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்திற்கு நேராக எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த ரத்தம் இந்த வேளையில் எங்களை கழுவட்டும், எங்களை சுத்திகரிக்கட்டும். ஆண்டவரே, எங்கள் மாம்ச பலவீனங்களை அப்புறப்படுத்தட்டும். ஆண்டவரே, விடுதலையோடு உம்மை துதிக்க, விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை நோக்கி பார்க்க, விடுதலையோடு உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை வாஞ்சிக்க தகப்பனே எங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய செம்மையான தூய தெய்வ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள உலாவுவாராக. ஆண்டவரே, எங்களுக்குள்ள உலாவி எங்களை ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக மாற்றுவாராக. தகப்பனே, இந்த ஆலய ஆராதனைக்கு விரோதமாய் கிரியை நடப்பிக்கிற எல்லா பொல்லாத பிசாசின் அந்தகார வல்லமைகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து அப்புறப்பட்டு போகட்டும். ஒரு மனுஷனுடைய கால்களும் இதற்கு விரோதமாய் எழும்பி வர முடியாதபடி, ஒரு மனுஷனுடைய நினைவுகளும் இதற்கு விரோதமாய் இல்லாதபடி தகப்பனே எங்களை சுற்றிலும் வேலி அடைப்பீராக. உடைய சட்டைகளின் நிழலில் மறைத்துக் கொள்வீராக ராஜா. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் உடைய ஆளுகை காணப்படட்டும். எங்களோடு கூட பேசும். உடைய பிரசன்னம், உடைய தழும்புள்ள கரத்தின் தொடுதல் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்கள் மீட்பரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 வாசிங்க பார்க்கலாம். கவனியுங்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்கிறவராக இருக்கிறபடியால் மனிதனையும் ஆளுகை செய்கிறவராக சிருஷ்டித்தார். மனிதன் பாவம் செய்து வீழ்ந்து போனான். மனிதன் எப்படி வீழ்ந்தான் என்பதை வேதம் ரொம்ப அழகாக விளக்கப்படுத்துகிறது. அந்த காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்து கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ரொம்ப அழகா மனிதனுடைய வீழ்ச்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. உருவாக்கி ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். கவனிங்க, இங்க மனுஷன் எதுல சிருஷ்டிக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது? மண்ணினாலே சிருஷ்டிக்கப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. தேவன் மனுஷனை பூமியின் மண்ணினாலே சிருஷ்டித்து அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து மனுஷனை ஜீவாத்மாவாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். கவனிங்க, மனிதன் கர்த்தருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான். பாவம் செய்த பொழுது அவன் சாத்தானுக்கு பங்காளியாய் மாறினது மட்டுமில்ல, சாத்தானுக்கு உணவாய் அவன் மாறி போகிறான். முன்ன வாசிச்சமே 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நீ உன் வயிற்றினால நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்னத்தை தின்பாய்? மண்ணை தின்பாய். அந்த மண் எதை குறிக்குது தெரியுமா? எந்த மண்ணை அவன் தின்பான் தெரியுமா? மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனிதனை குறிக்கிறது. பாருங்க, பாவம் செய்த மனிதன் எப்படி வீழ்ச்சி அடைகிறான் என்று பார்க்கும்போது, மனிதன் ஆளுகையை இழந்தது மட்டுமல்ல,
பாவம் செய்து சபிக்கப்பட்ட பூமிக்கு தள்ளப்பட்டது மட்டுமல்ல, அவன் தன் வேர்வையினால் வேலை செய்து அவன் ஜீவிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்தது மட்டுமல்ல, அவன் பெரிய ஒரு காரியத்தில் மாட்டிக்கொண்டான். எதில் மாட்டிக்கொண்டான் தெரியுமா? சாத்தானுக்கு உணவாக அவன் மாட்டிக்கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இந்த பூமியின் மண்ணில் நகர்ந்து மண்ணை தின்பாய். மண்ணை தின்பாய். மண் என்கிறது என்ன? மண்ணினால மனிதன் உருவாக்கப்பட்டான். அந்த மனிதனை குறிக்கிற ஒரு காரியம். அந்த மண் சாத்தானுக்கு உணவாய் மாறினது. அந்த மனிதன் சாத்தானுக்கு உணவாய் மாறினான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தான் நம்மை விழுங்குகிறது, நம் பாவத்தில் மூழ்கி போகிற காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். எவ்வளவு பெரிய தண்டனை, எவ்வளவு பெரிய வீழ்ச்சி! ஆண்டவர் தம்முடைய சாயலாக மனிதனை சிருஷ்டித்தாரே, அந்த சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த மனிதன் திரும்ப எப்படி பாருங்க, பிசாசுக்கு உணவாய் அவன் போகிறான். பிசாசுக்கு அவன் உணவாய் போகிறான். அதனால தான் பாருங்க, பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல அவன் சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாமோ, இதனுடைய அர்த்தம் என்ன? அந்த மண் அவனுக்கு உணவாய் இருக்கிறபடினால, நாம் அவனுக்கு உணவாய் இருக்கிறபடினால யாரை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் கர்ச்சிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, ஆளுகை என்கிற காரியத்தை இழந்து போன மனிதன், ஆளுகை என்கிற காரியத்தை இழந்து போன மனிதன் அடிமையானது மட்டுமல்ல, பிசாசுக்கு அவன் உணவாய் மாறி போனான். பிசாசுக்கு அவன் உணவாய் மாறி போனான். அருமையான தேவனுடைய ஜனமே, இப்போ பிசாசுக்கு உணவாய் மாறி போன மனிதனை வைத்து தேவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனால் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. எந்த மனிதனை கொண்டு வந்து இந்த பூமியில் ஆள வைக்க வேண்டும் என்று சொல்லி நான் அந்த 30ஆம் தேதி பிரசங்கத்தில் சொல்லும்போது நான் சொன்னேன், காக்கவும் பண்படுத்தவும் என்று சொல்லி நான் அந்த காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். காக்கவும் பண்படுத்தவும் என்று சொல்லி சொன்னேன். அதனுடைய 2 அர்த்தத்தையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த பூமியை ஆளுகை செய்யவும் இந்த பூமியை பாதுகாக்கவும் அவனை வைத்தார் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஸ்தானத்தை இழந்து போன அந்த மனிதன், ஆளுகை செய்ய வேண்டியவனாய் இருந்த மனிதன் பிசாசுக்கு உணவாகி போனான். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் நம்முடைய வாழ்க்கையில் மீள முடியாத துயரம், மீள முடியாத காரியம், நம் பலத்தினால வெளியில் வர முடியாத காரியம் என்ன? நம் பிசாசுக்கு உணவாகி இருக்கிறோம். பிசாசு நம்மை விழுங்கி இருக்கிறான், பாவத்தில் மூழ்கி இருக்கிறோம் என்று அர்த்தம். அருமையான தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க, கொஞ்சம் நீங்கள் சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறார். பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டு இருக்கிறார். அதனால தான் பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியில் தம்முடைய சரீரத்தில் அவர் வெளிப்பட்டார். தம்முடைய சரீரத்தில் வெளிப்பட்டார். ரொம்ப அழகா வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். முதல் ஆதாம் மண்ணானவன். அந்த மண்ணானவனை வச்சு ஆண்டவரால் ஒரு காரியமும் செய்ய முடியாது. அவன் பிசாசுக்கு உணவாய் போய்விட்டான். ஆண்டவரே சொல்லிட்டார், நீ மண்ணை தின்பாய். இப்போ அவனை வச்சு ஆண்டவரால் திரும்ப இந்த பூமியை ஆளுகைக்குள்ளே கொண்டு வர முடியாது. அதனால் 2வது வந்தவர், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவருடைய சரீரம் மண்ணுக்குரிய சரீரம் அல்ல. இந்த மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட சரீரம் அவருடைய சரீரம் அல்ல. அது விண்ணவருடைய சரீரம். ஒரு சரீரத்தை தமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு வந்தார். கவனிங்க, மனுஷனுடைய ஆளுகை இழந்தது மட்டுமல்ல, அவன் அடிமையானது மட்டுமல்ல, அவன் பிசாசுக்கு அவன் என்னவா மாறிட்டான்? அவன் பிசாசுக்கு அவன் ஒரு உணவாக அவன் மாறிவிட்டான்.
பிசாசுக்கு அவன் உணவாக மாறினபடியினால அவன் என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய அந்த ஸ்தானத்தை அவன் இழந்து போய், அவனுடைய அந்த ஸ்தானத்திலிருந்து அவன் விலகி, அவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் பிசாசுக்கு உணவாகி போனது மட்டுமில்ல, இந்த பூமியை திரும்ப அவனால் எடுத்து கட்ட முடியாத ஒரு நிலைமைக்குள்ளாக அவன் வந்து விட்டான். இந்த பூமியை எடுத்து அவனால் திரும்ப கட்ட முடியாத நிலைமைக்குள்ளாக அவன் வந்து விட்டான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக சிந்தித்து பாருங்கள். விண்ணவரனுடைய அந்த சரீரம் இந்த மண்ணுக்குரிய சரீரம் இல்லை. விண்ணவரனுடைய அந்த சரீரம் இந்த மண்ணுக்குரிய சரீரம் இல்லை. அந்த சரீரம் இந்த பூமிக்கு வந்தபோது பிசாசினால் அந்த சரீரத்தை விழுங்க முடியவில்லை. பிசாசினால் அந்த சரீரத்தை மூழ்கி போட முடியவில்லை. பிசாசினால் அந்த சரீரத்தை ஒன்றும் பண்ண முடியவில்லை. கல்லறையிலிருந்து அந்த சரீரம் உயிரோடு எழும்பினது. கல்லறையிலிருந்து அந்த சரீரம் உயிரோடு எழும்பினது. கல்லறையிலிருந்து அந்த சரீரம் உயிரோடு எழும்பினது. உயிரோடு எழும்பின அந்த சரீரம், உயிரோடு எழும்பின அந்த சரீரம் பரலோகத்தில் இன்றைக்கு பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறது. பிதாவினுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறது. மனிதனுடைய மீட்புக்கு அந்த சரீரம்தான் இன்றைக்கு இந்த பூமியில் சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறது. எந்த மனிதன் அவன் அடிமைத்தனத்துக்குள்ளானவனாக போய், எந்த மனிதன் அவன் தாழ்மைக்குள்ளானவனாக போய், எந்த மனிதன் அவன் வீழ்ச்சிக்குள்ளானவனாக போய் அவன் விழுந்து போனானோ, அந்த மனிதன் திரும்பவும் எழுந்திருப்பதற்கு அந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தது. அந்த சரீரம் சிலுவையில் நமக்காக பலி கொடுக்கப்பட்டது. அந்த சிலுவையின் இரத்தம், கவனிங்க, இந்த பூமியின் மண்ணில் சிந்தப்பட்டது. இந்த பூமியின் மண்ணில் சிந்தப்பட்டது. எந்த மண் பிசாசுக்கு உணவாய் இருந்ததோ அந்த மண்ணில் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தம் சிந்தப்பட்ட அந்த நொடி அந்த மண் அவனுக்கு உணவாக மாறிவிட்டிருந்த காரியம் மறைந்து போனது. அந்த இரத்தம் சிந்தப்பட்ட அடுத்த நொடி பாருங்க, தன்னுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா இரத்தத்தையும் அவர் இந்த பூமியில் சிந்தினார். ஒரு சொட்டு இரத்தத்தை கூட அவர் வைத்து கொள்ளலை. எல்லா இரத்தத்தையும் அவர் இந்த பூமியில் சிந்தி அவர் என்ன செய்தார் தெரியுமா? அந்த மண்ணை, பிசாசினுடைய உணவாக இருந்த அந்த மண்ணை மீட்டெடுத்தார். அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நம்மை மீட்டெடுத்தார். அந்த மண் திரும்ப பிசாசால் சாப்பிட முடியாத மண்ணாக மாறி போய்விட்டது. உணவாக இருந்த அந்த மண் பிசாசுக்கு உணவாக இல்லாமல் போய்விட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய மீட்பு அப்படிங்கிறது ஆண்டவர் நம்முடைய ஆளுகையை நமக்கு திரும்ப கொண்டு வந்து கொடுக்கறதான ஒரு காரியம். நம்முடைய மீட்பு அப்படிங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. நம்முடைய ஆளுகையை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கிற காரியம். அது மட்டும் இல்லை, நமக்கும் பிசாசுக்கும் என்ன காரியம் தொடர்பாக இருந்ததோ அந்த காரியத்தை ஒன்றுமில்லாமல் அவர் மாற்றினார். ஒன்றுமில்லாமல் அவர் மாற்றினார். அந்த மண்ணில் தம்முடைய எல்லா இரத்தத்தையும் அவர் சிந்தினார். இப்போ இந்த மண்ணை பிசாசால் சாப்பிட முடியாது. இந்த மண்ணை பிசாசால் சாப்பிட முடியாது. பாருங்க, வேதத்தில் ரொம்ப அழகா இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். வாசிங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சீக்கிரமா எடுத்து வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும், சத்ருவனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கவனிங்க, முன்ன நம்ம சாத்தானுக்கு உணவாக இருந்தோம். அவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போல அலைந்து கொண்டிருந்தான். ஆனால் இப்போ அந்த ரத்தம் சிந்தப்பட்டு அந்த மண் அவனுக்கு உணவாக முடியாதபடிக்கு, அந்த மண் அவனுக்கு உணவாக இல்லாதபடிக்கு போனபடினால இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ அவன் உன்னை விழுங்க மாட்டான், உன்னை சேதப்படுத்துவான். பாருங்க, முன்ன விழுங்கிறதுக்கு வாயை திறந்தான், இப்போ கொத்துறதுக்கு அவன் வருகிறான். பாம்பு கொத்தும், தன்னுடைய உணவை விழுங்கும். பாருங்க, பாம்பு உணவை விழுங்கும்போது அது கொத்தாது, அது அப்படியே லபக்குன்னு ஸ்வாலோ பண்ணிடும். ஆனால்
கொத்தும்போது தன்னுடைய விஷத்தை அது தன் உடம்பிலிருந்து வெளியில் கொண்டு வரும். இப்போது நீங்கள் சர்ப்பத்திற்கு விரோதிகளாக இருக்கீங்க. முன்ன உணவாக இருந்தீங்க, இப்போ விரோதிகளாக இருக்கீங்க. ஆனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் உங்களை கொத்த வருவான், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாம்பை மிதித்து, சர்ப்பத்தை மிதித்து, தேள்களை மிதித்து, மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சர்ப்பங்களை எடுப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்து அதை மிதித்து, அதுக்கு நீங்கள் உணவாக இருந்த காரியத்தை மாற்றி இப்போ ஆண்டவர் உங்களுக்கு அதை விரோதியாய் வைத்திருக்கிறார். உங்களை அதுக்கு விரோதியாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இப்போ நம்முடைய ஆளுகை எங்கே இருக்குது தெரியுமா? முதல்ல ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆளுகையில் நான் நிற்கிறேன். எந்த ஆளுகை கொடுக்கப்பட்டது? காவல் செய்யவும், பண்படுத்தவும், காக்கவும் வைத்தார். காவல் செய்யவும், பாதுகாக்கவும் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ பாதுகாக்கிறதுனா யார்கிட்ட இருந்து? அன்றைக்கு வலு சர்ப்பமாக இருந்த அந்த பிசாசின் இடத்துல இருந்து அதை பாதுகாக்க, இப்போ திரும்பவும் அதே இடத்துல கொண்டு வந்து, நீ அதை மிதிப்பாய், நீ தேள்களை மிதிப்பாய், நீ பாம்பை மிதிப்பாய், நீ வலு சர்ப்பத்தை மிதிப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது என்னுடைய மீட்பு அப்படிங்கிறது எதை உள்ளடக்கியதாக இருக்கிறது தெரியுமா? ஆளுகையை உள்ளடக்கியதாக இருக்கிறது. திரும்ப எனக்கு அந்த ஆளுகையினுடைய அதிகாரம் வருகிறது. என் காலின் கீழே அந்த பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பம் பிசாசு வைக்கப்பட்டிருக்கிறான். அதை நான் மிதிக்கிறதற்கு என்னை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கவனமாய் கவனியுங்கள். தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பாகிய நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவையின் மூலமாக திரும்பவும் ஆளுகை செய்கிறவர்களாக மாற்றி இருக்கிறார். தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறது மனுஷனுடைய சிருஷ்டிப்பு முதல் இன்று வரைக்கும் அப்படியே இருக்கிறது. அது மாறவே மாறல. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அது ஏதோ இன்றைக்கான வசனம் இல்லை. நம்ம சிருஷ்டித்த நாளில் அவர் எப்படி இருந்தாரோ அதே மாதிரியே தான் நேற்று இன்று நாளை அப்படியே தான் அவர் இருக்கிறார். அந்த மனநிலையை விட்டு அவர் மாறவே இல்லை. ஆதாமை தம்முடைய சாயலுக்கு ஒப்பானவனாய் சிருஷ்டித்த அந்த நாள் முதல் அவர் இன்றைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தை தேவன் மறந்து விட்டார். அதை அவர் நினைச்சார்னா சிலுவையில் அவர் செஞ்ச காரியம் பொய்யாயிடும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் தான் முழு மழுக்குலமும் எங்கே போச்சு? வீழ்ச்சி அடைந்தது, பிசாசுக்கு உணவாய் மாறினது, சாபத்தை பெற்றுக்கொண்டது, ஏதேனிலிருந்து துரத்தப்பட்டது. ஆனால் அந்த துரத்தப்பட்ட காரியம், அந்த சாபம், அந்த மீட்புக்குரிய எல்லா காரியத்தையும் இழந்து போன அந்த நிலைமை, அதை எல்லாவற்றையும் தேவன் மறந்து விட்டார். இப்போது பரிசுத்த ஆவியானவர் எதை நினைக்கிறார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை நினைக்கிறார் தெரியுமா? பிதாவாகிய தேவன் எதை நினைக்கிறார் தெரியுமா? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 31 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அப்படி தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்க்கிறார். அப்படியே தான் ஆண்டவர் உங்களை பார்க்குறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் அவருடைய இருதயத்தில் இல்லை. மனிதன் பாவம் செய்த காரியம் இருதயத்தில் இல்லை. மனிதன் வீழ்ச்சியான காரியம் இருதயத்தில் இல்லை. ஏன்னா இடையில சிலுவை மரணம், விண்ணவரனுடைய சரீரம் இந்த பூமியில் அது பலி கொடுக்கப்பட்டு அந்த பழைய மனிதனுடைய வீழ்ச்சியை, பாவத்தை அது மாற்றிவிட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியரில் ஒரு வசனம் இருக்கிறது. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி முந்தின மோசம் போக்கும் இச்சைகளாலே பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாய் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே கவனிங்க, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இப்போது இந்த நியூ மேன் பற்றி உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இந்த புதிய மனுஷனை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்கிறேன். இப்போ புதிய மனுஷன்னா நீங்கள் என்ன தெரியுமா நினைக்கிறீங்க? பழசு ஒரு காரியம் இருந்துச்சுங்க, அதிலிருந்து இவங்க புதுசாக மாறிட்டாங்க. இப்போ இவங்க புதிய மனுஷன் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம்? ஐயோ, முன்ன இவன் குடிகாரங்க, இவன் பெரிய விபச்சாரக்காரங்க, இவன் பெரிய
திருடங்க, இவன் பெரிய மோசக்காரங்க, ஆனால் இப்போ பாருங்க இவன் பரிசுத்தமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்கிற மாதிரி புதிய மனுஷன் அல்ல. பழைய காரியம் ஒன்று இருக்கு, அதுலேருந்து இவங்க வெளியில் வந்துட்டாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ இவன் குடிக்கிறது கிடையாது, இப்போ இவன் விபச்சாரக்காரன் இல்லை, இப்போ இவன் பரிசுத்தவான். ஆனால் முன்ன அவன் அப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு பழைய காரியத்திலிருந்து புதிதாக மாற்றப்பட்ட மனுஷனாக நாம் இல்லை. புதிய சிருஷ்டிப்பு, புதிய மனிதன் அப்படிங்கும்போது எப்படி அதை ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நியூ மேன் என்கிற காரியம் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மை சிருஷ்டித்த, ஆதாமை சிருஷ்டித்த நாளில், நல்லா கவனிங்க, ஆதாமை சிருஷ்டித்த நாளில் இஸ் ஆதாம் ஹேட் அ பாஸ்ட்? ஆதாமுக்கு ஏதாச்சும் பழைய காரியம்னு ஒன்று இருந்துச்சா? ஆதாமை என்னைக்கு முதல்ல ஆண்டவர் சிருஷ்டித்தாரோ அன்னைக்கு ஆதாமுக்கு ஏதாச்சும் ஒரு பழைய காரியம் இருந்ததா? அவனுடைய அந்த பின்னாடி சொல்கிறதுக்கு, அவனுடைய காரியத்தை குறித்து பின்னாடி சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்ததா? த டே ஃபஸ்ட் ஆதாம் உருவாக்கின அந்த நாளில் அவனுக்கு பழசுன்னு ஒரு காரியம் கிடையாது, அவனுக்கு பழைய வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு காரியம் இல்லை, அவனுக்கு எந்த விதமான கடந்த காலமும் ஆதாமுக்கு இல்லை. பாருங்க, ஒரு சிருஷ்டிப்பு ஆண்டவர் உண்டாக்குறார். இப்போது ஆண்டவர் உண்டாக்கும் போது தூதர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. தூதர்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் அந்த காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணிலிருந்து அவர் அந்த காரியத்தை செய்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணிலிருந்து அந்த காரியத்தை அவர் உருவாக்குறார். உருவாக்கி ஒரு சிருஷ்டிப்பை ஆண்டவர் சிருஷ்டித்து கொண்டு இருக்கிறார். அப்படி சிருஷ்டிப்பை அவர் சிருஷ்டித்து கொண்டு இருக்கும்போது தூதர்கள் எல்லாம் பார்க்குறாங்க, இது என்னப்பா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன தெரியுமா? புது சிருஷ்டிப்புப்பா, புது சிருஷ்டிப்பு. நம்மளை சிருஷ்டித்தார் இல்லையா, அந்த மாதிரி எதையோ ஒரு புதுசாக ஒரு காரியத்தை சிருஷ்டிக்கிறார். விழுந்து போன பிசாசும் பார்க்குறான், அது செய்யப்பட்டு 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 கடைசியாக அது ஒரு ஜீவ ஆத்மாவாக நின்றுச்சு, ஒரு மனுஷனாக நின்றுச்சு. ஆனால் அவனுக்கு அந்த மனுஷனை குற்றப்படுத்துறதுக்கோ, அந்த மனுஷனை இழிவுபடுத்துறதுக்கோ, அந்த மனுஷனை கேவலப்படுத்துறதுக்கோ, அந்த மனுஷனை கை நீட்டி குற்றம் சுமத்துறதுக்கோ ஒரு கடந்த காலமும் இல்லை. அந்த மனுஷனை குறித்த எந்த ஒரு ஹிஸ்டரியும் அவனுக்கு தெரியாது. அந்த மனுஷனை பற்றின எதையுமே அவனுக்கு ஆண்டவர் புரிய வைக்கல. அவன் அந்த மனுஷனை பார்த்து அப்படியே குழம்பி போகிறான். இவனை எப்படி குற்றப்படுத்துறது, இவனை எப்படி என்ன சொல்கிறது? இன்னைக்கு தாங்க அவன் வந்திருக்கான். இப்போ சொல்கிறது நான் புரியுதா உங்களுக்கு? அந்த புதிய மனுஷன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த புதிய மனுஷன் நியூ மேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த நியூ மேன் என்கிற காரியம் எதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கும்போது, இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்னை எப்படி மாற்றி இருக்கிறது? புதிய மனுஷனாக மாற்றி இருக்குது. இப்போது பிசாசு வேணால் சொல்லுவோம், எனக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. உலகத்தில் இருக்கவங்க வேணால் சொல்லுவாங்க, இவனுக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது, இவன் கடந்த காலத்தில் எப்படி இருந்தான் தெரியுமா, இவன் பாஸ்டில் எப்படி இருந்தான் தெரியுமா, இவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் தெரியுமா அப்படின்னு அவங்க வேணால் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவருக்கு இதுதான் டே ஃபஸ்ட்டு. இன்னைக்கு தான் அவருடைய ரத்தத்தினால என்னை புதிய மனுஷனாக சிருஷ்டித்திருக்கிறார். இந்த அறிவு எத்தனை பேருக்கு இருக்குது? நமக்கு இந்த அறிவு உங்களுக்கு வர பிசாசு விடவே மாட்டான். ஏன் தெரியுமா? கடந்த காலம்னு ஒன்று இருந்தால் தான் உங்கள் பாவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டிக்கிட்டே இருக்க முடியும். ஒருவேளை இன்றைக்கு அதை நீங்கள் செய்ய மனம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் நினச்சி உங்களுக்கு கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடந்த காலத்தை நிகழ்காலமாக மாற்றி விட்டு போயிடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஆதாமை நான் உருவாக்கின பொழுது ஆதாம்கிட்ட கேட்டால், நேற்று என்னடா நீ சாப்பிட்டேன்னு கேட்டால் ஆதாமுக்கு தெரியாது, நேற்றே அவனுக்கு தெரியாது. புரியுதா உங்களுக்கு? ஆதாமுக்கு நேற்று என்னப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, அவன் பெப்பேன்னு இருப்பான். நேற்று இன்னைக்கு தானே நான் உங்களை பார்க்குறேன். இப்போ தான் அவன் மைண்ட் அப்போ தான் வேலை செய்யுது, அவன் மூளை அப்போ தான் தொடங்குது, அவன் செயல்கள் அப்போ தான் வெளிப்படுது. அன்றையிலேருந்து தான் அவன் இயங்கவே தொடங்குறான். அவன்கிட்ட போய் நேற்று காரியத்தை ஆண்டவர் கேட்டால் எப்படி இருக்கு? ஏங்க இப்போ தாங்க என்னை உருவாக்கி இருக்கீங்க, நேற்று காரியத்தை போய் என்கிட்ட கேட்குறீங்களேன்னு கேட்பானா? கேட்க மாட்டானா? அதே மாதிரி தான்
ஆண்டவர் உங்கள்கிட்ட அந்த காரியத்தை கேட்க மாட்டார். அவருக்கு தெரியும் இன்றைக்கி தான் இவன் பரிசுத்தமாக இருக்கான், இவன்கிட்ட போய் நேற்று காரியத்தை நான் என்ன செய்ய மாட்டேன், கேட்க மாட்டேன். பழைய காரியங்களை அவர் உங்கள்கிட்ட சொல்கிறதே கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 31 வரைக்கும் எப்படி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதோ, எப்படி ஆளுகை அந்த மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, எப்படி அவன் சிருஷ்டிப்பு இருக்கிறதோ, அப்படியே இன்றைக்கு நம்மளை ஆண்டவர் பார்க்கிறார். சிலுவையில் ஆண்டவர் செஞ்ச காரியம், ஆஹா அவருடைய இரத்தத்தினால என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, என் மீறுதல், அதெல்லாம் ஆண்டவர் முடிச்சிட்டாரு. அதெல்லாம் முடித்து அந்த காரியத்தை எல்லாம் மாற்றி ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற காரியம், நியூ மேன், நீ புதிய சிருஷ்டிப்பு, நீ புதிய சிருஷ்டிப்பு, நீ புதிய சிருஷ்டிப்பு. இப்போது இதுவரைக்கும் நீங்கள் கிளியர் ஆகிட்டீங்க. இப்போ இன்னும் இந்த புதிய சிருஷ்டிப்பை குறித்து ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. இன்னும் ஒரு காரியம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த புதிய சிருஷ்டிப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது உலகம் வேணால் நம்மளை பார்த்து இப்படி சொல்லுங்க, பெரிய பரிசுத்தவான் மாதிரி நடிக்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும். பிசாசு இப்படி சொல்லும், நீ பெரிய பரிசுத்தவான் மாதிரி நடிக்காத, நீ யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பிசாசு சொல்லும். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுது, நீங்கள் இந்த உலகத்தார் போல நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுது. பிசாசு எங்கேருந்து அவன் ஸ்டாண்ட் எடுக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ பாவி, நீ பரிசுத்தவான் மாதிரி நடிக்காத அப்படின்னு ஸ்டாண்ட் எடுக்கிறான். ஆண்டவர் எங்கேருந்து ஸ்டாண்ட் எடுக்கிறார் தெரியுமா, நீ பரிசுத்தவான், டே ஃபஸ்ட்டு நான் உன்னை கிரியேட் பண்ணும்போது, உன்னை சிருஷ்டித்த போது நீ மெய்யான நீதியிலும் தேவனுடைய சாயலிலும் புதிதாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலிலும் புதிதாக நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய். என்னுடைய ரத்தம் உன்னை புதுசாக சிருஷ்டித்திருக்கிறது. இப்போ நீ பரிசுத்தவான். நீ பரிசுத்தவானாக இருக்கிறபடினால நீ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காத அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், நீ இந்த உலகத்தான் போல வேஷம் போடாத. நீ பாவம் செஞ்சா நீ உலகத்தான் போல வேஷம் போடுறேன்னு அர்த்தம். ஆண்டவர் பார்க்குறாரு. ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்குறாருன்னு பாருங்கள், நம்மளை பரிசுத்தவானாக பார்க்கிறார். பிசாசு நம்மளை பாவியாக பார்க்குது. அதனால தான் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து கேள்வி கேட்குது. ஆண்டவர் நம்முடைய பரிசுத்தத்தை குறித்து கேள்வி கேட்கல, ஏன்பா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உன் பரிசுத்தத்தை மறுதளித்து, உன்னுடைய அந்த மெய்யான சிருஷ்டிப்பை மறுதளித்து, அந்த புதிய மனிதனை மறுதளித்து, ஏன்பா போய் இந்த உலகத்துக்கு வேஷம் தரித்து இந்த பாவத்தை செய்யற அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இப்போது நம்முடைய ஆளுகை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருடைய சாயல், அவருடைய பரிசுத்தம், அவருடைய நீதி, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டு நம்ம இந்த பூமியில் பரிசுத்தவான்களாய் புதிய சிருஷ்டிப்பாய் நாம் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ பிசாசு சொல்லும், பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிறான், ஆண்டவர் பரிசுத்தவான் மாதிரி நடிக்கிறான்னு சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா, அவர் தான் என்னை பரிசுத்தவானாய் நிறுத்தி இருக்கிறார், பரிசுத்தவானாய் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், என்னை பரிசுத்தவானாய் அவர் மாற்றி இருக்கிறார். அவர் என்னை பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறபடினால அவருடைய பரிசுத்தம் எனக்குள்ள வைக்கப்பட்டிருக்கிறபடினால இப்போ நான் புதிய சிருஷ்டியாக இருக்கிறேன். ஆதாமுக்கு எப்படி நேற்றுன்னு ஒரு காரியம் அவன் சிருஷ்டிப்பின் நாளில் இல்லையோ, எனக்கு நேற்றுன்னு ஒரு காரியம் இல்லை. நோ பாஸ்ட். எனக்கு பாஸ்ட், அந்த கடந்த காலம் என்கிறது இல்லை. நான் இப்போது புதிய மனுஷனாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது நான் பாவம் செஞ்சேன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் செய்து, நான் இந்த உலகத்துக்கு ஒத்த அந்த வேஷத்தை நான் போட்டுக்கொண்டு நான் என்ன செய்வேன், பாவம் செய்கிறேன். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போட்டுக்கொண்டு நான் பாவம் செய்கிறேன். அப்போ நல்லா கவனித்து பாருங்கள், தப்பு யார்கிட்ட இருக்குன்னு. ஆண்டவர் சொல்கிறாரு, ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களில், நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்கிற வார்த்தை இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சுக்கோங்க. அப்போது ஆண்டவர் எங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளுக்கு ஒப்பாய் இன்றைக்கு நீ இருக்கிறாய். என்னுடைய ரத்தம் உன்னை அப்படி மாற்றி இருக்கிறது. நீ பரிசுத்தவான். நீ இப்போ பாவம் செஞ்சினா நீ இந்த உலகத்துக்கு வேஷத்தை போட்டு நீ பாவத்தை செய்கிற, பரிசுத்தத்தை மறுதளிக்கிற, தேவன் உன்னை சிருஷ்டித்த அந்த காரியத்தை மறுதளிக்கிற, கிறிஸ்துவின் ரத்தம் உன்னை கழுவி உன்னை பரிசுத்தமாக்கினதை நீ மறுதளிக்கிற. நீ மறுதளிச்சு போய் உன்னுடைய ஆளுகையை திரும்பவும் நீ இழக்கிற. நீ போய் பாவத்தில் விழற. இப்படி பாவத்தில் விழுந்து விழுந்து விழுந்து
உன்னுடைய ஆளுகையின் மேன்மையை, பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போய் நீ எத்தனை வாட்டி விழுந்து எந்திரிச்சு வந்தாலும் திரும்ப ஆண்டவர் உன்னை மன்னிப்பார், தப்பு இல்லை. ஆண்டவர் மன்னிச்சு உன்னை திரும்ப தன்னுடைய மகனாய் ஏற்றுக்கொள்வார். ஆனால் அதனுடைய பலன், பரிசுத்தத்தின் பலன், பரிசுத்தத்தின் மேன்மை, பரிசுத்தத்தின் ஆசீர்வாதம், அதை நீ இழந்து போயிடுவ. அந்த பலனில் நீ வாழ மாட்ட. அந்த பலனில் நீ வாழாதபடினால நீ ஜீவிக்கிற நாளெல்லாம் கஷ்டத்துலேயும் பாடுலேயுமே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் செஞ்சினா நீ இந்த உலக மனுஷனாக மாறி பாருங்கள். எங்கேருந்து நான் இறங்குறேன், திரும்ப இந்த பரிசுத்தத்திலிருந்து கீழே இறங்கி உலக மனுஷனாக மாறி உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தரித்து உலகத்துக்குரிய அந்த பாவத்தை போய் நான் செய்கிறேன். எப்படி பாருங்கள், இது எப்படி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு உயரமான கட்டடம், கிட்டத்தட்ட ஒரு 1000 படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ படி மேலே கொண்டு போய் உங்களை வச்சிட்டார் ஆண்டவர். இப்போ பாவம் செய்கிறதுக்காக நீங்கள் ஒவ்வொரு படியாக இறங்கி கீழே வந்து அந்த 1000 படியும் தாண்டி கீழே வந்து நிற்கிற மாதிரி நீங்கள் பாவத்தை செய்கிறீர்கள். எங்கேருந்து விழுறோம், எங்கேருந்து இறங்குறோம் அப்படிங்கிறதே தெரியாமல் நம்ம புத்தி மழுங்கடிக்கப்பட்டு நம்ம புத்தி செயலிழந்து போய் நம்ம பாவத்தை போய் செய்கிறோம். இதுக்கு எச்சரிப்பாக ஒரு வசனம் சொல்லுது. கடைசியாக அந்த வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எபிரேயர் 10:29. சீக்கிரமாக எடுத்து வாசிங்க. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை பாருங்க. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, நம்ம பாவம் செய்யும்போது அப்படிதான் நம்ம செய்கிறோமா. கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை, கிருபையின் உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆக்கினைக்கு அல்ல, ஆளுகை செய்கிறதற்கு உங்களையும் என்னையும் உடன்படிக்கையின் இரத்தம் பரிசுத்தம் பண்ணி இருக்கிறது. தன்னை பரிசுத்தம் பண்ணின அந்த இரத்தத்தை, தன்னை பரிசுத்தம் பண்ணின ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, கிருபையின் ஆவியை நாம் மறுதலித்து நிந்தித்து அதை விட்டு விலகி நாம் பாவம் செய்தால் அது எவ்வளவு பெரிய கொடிய ஆக்கினை, எவ்வளவு பெரிய கொடிய ஆக்கினை. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் இந்த பூமியை ஆள வேண்டும் என்கிறது தான் ஆண்டவருடைய திட்டம், நோக்கம், செயல். அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அந்த காரியமே, அந்த ஸ்டெப் டவுன் அப்படிங்கிற அந்த விஷயமே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம இப்படியே பழகிட்டோம். ரொம்ப பரிசுத்தவான் மாதிரி நடிக்காத, அப்படியே ரொம்ப பக்தி உள்ளவன் மாதிரி நடிக்காத, இப்படியே பேசி பேசி பழகிட்டோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவம் செய்யும்போது ஏன்பா உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை போடுற, ஏன்பா உலகத்தான் மாதிரி நடிக்கிற, இந்த பாவம் செய்கிறதுக்காக எதுக்குப்பா இந்த உலகத்தான் மாதிரி நடிக்கிற, நீ பரிசுத்தவான்பா அப்படிங்கிறார். அவருடைய ஸ்டாண்ட் நம்ம பரிசுத்தவான்கள். அவர் அதிலிருந்து இறங்கி வர்றதே இல்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். சிருஷ்டித்த நாள் ஆதாமை எப்படி பார்த்தாரோ அப்படியே இன்றைக்கு நம்மை பார்க்கிறார். அதற்காக இரண்டாம் ஆதாம் நமக்காக வானத்தினுடைய சாயல், வானத்தினுடைய பரலோகத்தினுடைய சரீரத்தை எடுத்து கொண்டு வந்து, அந்த சரீரத்துக்கும் மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லை, மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத அந்த சரீரத்திலிருந்து சிந்தப்பட்ட அந்த ரத்தம் இந்த மண்ணை பரிசுத்தமாக்கினது. அந்த மண், இந்த மண் என் சரீரம், சரீரத்தினால் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட என்னுடைய சரீரம் என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறது. இந்த சரீரம் திரும்ப பிசாசுக்கு போக முடியாது. யோனா
3 நாள் மீன் வயிற்றில் இருந்தான். 3 நாளைக்கு அப்புறம் மீன் அவனை கக்கி போட்டது. 3ஆம் நாள் உயிரோடு இயேசு எழுந்த பொழுது பிசாசு தான் விழுங்கி இருந்த பரிசுத்தவான்களை அது கக்கி போட்டது. அவர்களெல்லாம் இயேசுவின் இரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டார்கள். கக்கி போட்டது. மீன் எப்படி கக்கி போட்டது, அப்படியே 3ஆம் நாள் இயேசு உயிர் தெழுந்த பொழுது பிசாசுனுடைய ஆளுகைக்குள்ள இருந்தவர்கள், பாவத்திற்குள்ள இருந்தவர்கள் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்தாங்க. கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களை கழுவி அவர்களுக்கு கடந்த காலமே இல்லாமல் மாற்றி அவர்களை பரிசுத்தவானாய் மாற்றினது. இன்றைக்கும் நம்மையும் அப்படிதான் மாற்றி இருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை, மனுஷனுடைய கலப்பு இல்லை. வேதத்தை அப்படியே திறந்து அதில் இருக்கிற ரகசியங்களை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். உங்களை என்னை ஆண்டவர் எந்த நிலையில் வைத்திருக்கிறார் என்கிறதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். சிந்தித்து பாருங்கள். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி இந்த காலை வேளையிலே தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறார். தேவன் மண்ணினால் மனிதனை சிருஷ்டித்தார். அந்த மண் சர்ப்பத்துக்கு உணவாக மாற்றப்பட்டது. அந்த சர்ப்பத்தின் உணவை ஆண்டவர் தடுத்தார். தம்முடைய இரத்தத்தை அந்த மண்ணில் சிந்தி திரும்ப அந்த மண் பாவத்துக்குள்ளே போக முடியாதபடிக்கு அது பரிசுத்தமாக மாற்றப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நம்மோடு கூட அவர் இடைப்பட்டிருக்கிறார். நம்மோடு கூட அவர் தம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். இந்த காரியங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இந்த காரியங்களை நீங்கள் யோசித்து பாருங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். நம்மை ஆளுகை செய்கிறவனாக மாற்றி இருக்கிறார். அவருடைய அன்பின் கரத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களோடு கூட நீர் பேசினீர், எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீர். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் எங்களோடு கூட இருந்தது. உம்முடைய அன்பின் கரம் எங்களோடு கூட இருந்தது. உம்முடைய பரிசுத்த கரம் எங்களோடு கூட இருந்தது. ஆளுகை செய்கிறவராக, அரவணைக்கிறவராக நீர் எங்களோடு கூட இருந்தீர். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட உம்முடைய ஆளுகையையும் உம்முடைய பரிசுத்தத்தையும் உம்முடைய நீதியையும் எங்களுக்கு தந்து ஆண்டவரே, எங்களை நீதிமான்களாய் மாற்றி பரிசுத்தவான்களாய் மாற்றி திரும்பவும் உம்முடைய ஆளுகையை எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே, எங்களை ஆளுகிறவர்களாக மாற்றி இருக்கிற தயவுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தத்தை நாங்கள் பாதுகாக்கவும், எங்களை பரிசுத்தம் பண்ணின இரத்தத்தை நாங்கள் போற்றி துதித்து, கிருபையின் ஆவியை நாங்கள் மகிமைப்படுத்தி, எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை துதித்து ஆராதித்து தொழுது கொண்டு அவருடைய ஆண்டவரே மகிமைக்குள்ள நாங்களும் பிரவேசிக்க தகப்பனே எங்களுக்கு உதவும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மீட்பெரும் எங்கள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல